ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீதிங்க் ரீஃப்ரேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரண மாஸ். இந்த படத்தில் பேசில் ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் மலையாள படத்தில் ஃபஸ்ட்டு வந்து காமெடியனாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் அவர் செலக்ட் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு படம் தான் மரண மாஸ். அண்ட் இந்த படம் டைரக்ட் பண்ணது புது டைரக்டர். இது அவரோட ஃபஸ்ட்டு படம், சிவபிரசாத் அப்படிங்கிறவரோடது. ஸோ இது வந்து ஒரு சீரியல் கில்லர் படம். அதே வந்து ஒரு காமெடி ஜானரில் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நியூ ட்ரை அண்ட் நல்லாயிருக்கு. இதில் படத்தோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒரு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அதனால் அவங்கள அந்த துக்கத்துலேயே அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஸோ வந்து அப்போ இந்த பையன் வந்து தனிமைப்படுத்தப்படுறான். அந்த பையன் வந்து ஒரு 25 வருஷம் ஆகி அவனோட சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு சில பிரச்சனை இருக்குது. அவன் தான் வந்து சைக்கோ கில்லராக வர்றான் அந்த படத்தில். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து ஒருத்தரை கொண்டு போய் ஒருத்தர் கையில் அந்த சைக்கோ கில்லர் வந்து கையில் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் கையில் சுத்தியல் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே ஒருத்தர் வாழை மரத்தில் கட்டி வச்சுருக்குது. போய் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக ஒரு வாய் இப்படிக்கு அடித்து மண்டையை உடச்சிட்டு வாய் இப்படி கிழிச்சு விட்டு உள்ள பழத்தை போட்டுருவார். அதனால வந்து ஒரு பேர் வந்து பனானா கில்லர். ஒரு பெரிய சென்சேஷனல் மாதிரி பனானா கில்லர்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அது வந்து எப்படின்னா, அந்த மெர்சல் படத்தில் தளபதி விஜய் அவர் அரெஸ்ட் பண்ண போவாங்கள்ல, அந்த சீன் மாதிரி கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த சைக்கோ கில்லரை பற்றி ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஊர்க்காரங்களாம் இவரை போய் பெயில் எடுக்கிறக்காக போவாங்க. ஊர்க்காரங்களே எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஊர்க்காரங்களுக்கு சரியான டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாரு. அதாவது ஒருத்தர் ஃபோனில் அவரோட சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து போஸ்டர் அடித்து ஒட்டுறது. அப்புறம் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் OLXல சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டுடுறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சும்மா ஜாலியாக காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பார், மற்றவங்க டென்ஷன் ஏற்றுற மாதிரி. அதுதான் நம்ம ஆளோட வேலையே. அவரோட கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கலர் அடிச்சிருப்பார், இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக. அது ஒரு எனக்கு பார்க்குறதுக்கு ப்ரௌன் மாதிரி இருக்கும். நல்லா இல்லை டீ கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கலரில் அடிச்சிருப்பார். சுற்றி பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருப்பார். நம்ம ஹீரோ பேர் வந்து லூக், அவரோட பேர். இவரோட தொல்லை பொறுக்க முடியாமல் அந்த ஊர்க்காரங்களே இவரை செக்கோஸ்லோவியாக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்காக இருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த மாதிரி கேஸில் போவார். அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு பஸ் டிரைவர் அண்ட் கண்ட்ரக்டர். அந்த பஸ் டிரைவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகிரும். அவர் ஒரு நிறைய பொண்ணு பார்த்துருப்பாரு. கடைசியில் ஒரு பொண்ணு செட் ஆகிருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுமே செட் ஆகும், அந்த பொண்ணு தான் ஒன்று செட் ஆகிருக்கு. அதை வந்து மைக்கில் எல்லாத்திட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பார், எனக்கு இந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்குது, கல்யாணம் பண்ண போகிற, எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு கண்டக்டர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கிடையாது, சின்ன வயசுலேயே மிஸ் ஆகிடுவார். ஸோ அவர் அந்த ஃபீலிங்கில் இருப்பார். அவரோட கேரக்டர் அப்படி. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா. அவர் என்னென்னா, ஒரு ஓல்டேஜ் ஹோமில் வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை கொண்டாந்து சேர்க்குறக்காக வருவார். இவர் என்ன பண்ணார், ஆனால் அவருக்கு வந்து அங்கே இருக்கிற துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற கேர்டேக்கர் நம்பர் அவருக்கு தான் இருக்கிறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வழுக்க டைமை கொண்டாந்து சேர்த்துறீங்க அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு அப்பா வீட்டில் இருந்து உங்கள் ஒய்ஃபு கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இவர் கொஞ்சம் அலும்பான ஆள்னு வைங்களேன். ஏதோ ஒரு அவங்ககிட்ட ஏதோ மருமாட்ட சேட்டை பண்ணி இருப்பாரு, அதனால கொண்டாந்து இங்கே விட்டுட்டாரு. அதை அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு போலீஸ், அவருக்கு வந்து அவரோட நாய் வந்து தொலைஞ்சு போயிடும். அதனால் வந்து அவர் அந்த ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பார் இந்த கேரக்டர். அப்புறம் நம்ம லூக்கோட, அதாவது ஹீரோவோட ஹீரோயின், அந்த பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரில. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த சைக்கோ கில்லர், இவங்க தான் அந்த கதையில் வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆக போகிறாங்க. இவங்கள பேஸ் பண்ணி தான் கதை இருக்க போகுது. ஸோ வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு பிரேக்கப் பண்ணிடும். லவ் பண்ணது போதும், ஏதோ பிரச்சனையில் வந்து பிரேக்கப் ஆயிரும். அந்த டென்ஷனில் இருப்பார் இவர். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு பர்த்டே வரும். அப்போ வந்து அந்த பொண்ணோட பாட்டி வந்து வீட்டில் என்ன பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணால் நீ பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருன்னு சொல்லி அந்த பாட்டி கையில் கொடுத்துருப்பாங்க ஹீரோயினுக்கு. அப்புறம்
பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவர் டென்ஷனில் இருப்பார், ஃபோன் பண்ணுவார், என்னென்னமோ மெசேஜ் பண்ணி பார்ப்பாரு, அந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணாது. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணுவார், இந்த ஓல்டேஜில் இருக்கிற அந்த தாத்தா என்ன பண்ணுவார், அங்கேருந்து காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போயிடுவார். அந்த தாத்தா போகிறப்போ வந்து ஒரு நாய் ஒன்று கூட வரும். அந்த போலீஸ்கார் ஒருத்தர் வந்து டென்ஷனில் இருக்காருன்னு சொன்னால அந்த நாயும் வந்து இவர் கூட தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து கழட்டி விட்டு போயிடுவார் நாயை. அப்புறம் வந்து இவர் சைக்கோ கில்லர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இவரை தான் கொல்லணும். அதாவது அந்த தாத்தாவை தான் அடுத்து இவர் கொல்ல வேண்டியது. ஃபோட்டோ வச்சுட்டு எங்கடா இருக்கிற அப்படின்னு தேடிட்டு பாரில் உட்காந்துருப்பார். கரெக்டாக தாத்தா போய் பாரில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு கேசவ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் போய் உட்காருவார். சரி அவனே வந்து மாட்டிக்கிட்டான், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் பாரில் இருக்கிற டிவி உடச்சி விட்ருவார். அப்புறம் அந்த இதில் வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவர் தான் காசு கொடுத்து, நம்ம சைக்கோ கில்லர் தான் காசு கொடுத்து கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் போய் என்ன பண்ணுவார், வெளியே வாமிட் பண்ணிட்டு போய் பஸ்ஸில் ஏறிடுவார். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அவர் கடைசி வரைக்கும் இறங்கவே மாட்டார். போய் பஸ்ஸில் அழிச்சாட்டி பண்ணிட்டு கொண்டிருப்பார். அப்புறம் ஒரு கட்டத்தில் பஸ்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தாத்தா, சைக்கோ கில்லர், அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹீரோயின், பஸ் கண்டக்டர், டிரைவர் இவங்கள தான் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, போய் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்குவார். அது மேலே டச் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் விட்டுரும். இவர் அந்த மாதிரி ஆள் தான். பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் பொண்ணு விஷயத்தில் வீக்கு தான் தாத்தா. அதனால தான் வீட்டிலருந்தே கொண்டாந்து ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்திருப்பாங்க. போய் அப்புறம் அந்த பொண்ணு இந்த இடத்துல பின்னாடி கை வைப்பார். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கை வைக்கிறப்போ அந்த பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிடும். தாத்தாவுக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெப்பர் ஸ்ப்ரே அடித்தோடனே அவர் மூச்சு விட்றதுக்கு சிரமப்பட்டு இறந்துருவார். அப்புறம் போய் கண்டக்டர் பார்த்துட்டு போய் எழுப்பி பார்ப்பாரு, இறந்துருவார். அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் டிரைவர் பயந்துக்கிட்டு சரி நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பஸ்ஸை விட்டுறேன், ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம் அப்படிம்பாரு. அப்போ இந்த பொண்ணு பயந்துட்டால, ஐயோ ஸ்டேஷனுக்குலாம் வேண்டாம் பிரச்சனை வரும். பின்னாடி சைக்கோ கில்லர் அவருக்கு இவர் கொல்ல வேண்டியாவில் அவங்க இந்த பொண்ணு கொன்னுருச்சே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். ஆனால் இவருக்கு வந்து அந்த பாடி வேணும், அந்த இறந்து போன அந்த தாத்தாவோட பாடி நம்ம சைக்கோ கில்லருக்கு வேணும். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, நான் பார்த்துக்கிறேன், இந்த பொண்ணுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ கில்லர்னு வெளியே காட்டிக்காமல் நான் அந்த பொண்ணுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பாடி கொண்டு போய் புதைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி அப்போ எனக்கு வந்து காசு வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும். அப்படின்னா 5 லட்ச ரூபா இல்லை ஒரு 6000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி போதும் அப்படின்னு வாங்கிக்குவார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தான் பேசுகிறதே இல்லையா, ரெகுலராக வர்ற பஸ்ஸு தெரியும், சரின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஃபாலோ பண்ணிட்டு வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுவார். சொல்ல கேட்கவே மாட்டேன்னு வந்து பஸ்ஸில் ஏறிடுவார். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு இவருக்கு தெரியாது. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவார். அப்போ இவன் வந்து பாடி வாங்கிட்டு போகிறான் அப்படின்னா இவன் வாங்கிட்டு போய் இவன் என்ன பண்ண போகிறான், எனக்கு இனிமேல் அவனை பார்த்தா டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். சரி நம்ம எல்லாருமே வந்து போய் இந்த பாடி அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம், இவர் மட்டும் தனியாக விட வேணாம், நாளைக்கேச்சும் பிரச்சனைனா கேஸில் எல்லோரும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போய் புதைக்கிறதுக்கு போயிடுவாங்க. கொண்டு போய் புதைக்க போயிட்டு அங்கே தான் வந்து இப்போ ஒரு ஆல்ரெடி இப்போ ஒரு இடுகாட்டில் வந்து ஆல்ரெடி புதைச்சிருக்கிற இடத்துல அந்த சாவுப்பொட்டியில் கொண்டு போய் ஒரு புதைக்கிறப்ப கை நழுவி என்ன ஆயிரும், டிஷர்ட் கிழிஞ்சிரும், தாத்தா போட்டிருக்கிற டிஷர்ட்டு. அப்போ தான் பார்த்தா அந்த கண்டக்டரோட நெஞ்சில் வந்து சங்கு டேட்டு போட்டிருக்கு சின்ன வயசில். அதே டேட்டு அவர் நெஞ்சில் இருக்கிறத பார்த்துட்டு இவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை இந்த மாதிரி அடக்கம் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன், நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்புறம் அங்கே அடக்கம் பண்ண மாட்டாங்க, அப்புறம் திருப்பியுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி சொல்லிடுவார், நான் தான் சைக்கோ கில்லரு அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு இடையில என்ன ஆகும்னா, இவர் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பார். இவர் ஒரு டீச்சர் மாதிரி இந்த பசங்களுக்கெல்லாம் போய் கதை சொல்கிறத, அதுவுமே கொடூரமான கதை சொல்லுவார். அதை கேட்டு குழந்தைகள்லாம் அழுகும், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருப்பார். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பஸ்ஸில் ஏறும். அப்போ வந்து இவரும் உள்ளே இருப்பார். கரெக்டாக அந்த நான் தான் சைக்கோ கில்லர்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி யாரையோ கொல்ல போகிற டைமில் இவங்க வந்து ஏறுவாங்க. அதனால் அப்படியே கம்முன்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நான் தான் சைக்கோ கில்லரு, உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன், எனக்கு அவனோட பாடி வேணும், இல்லை நாங்கள் போலீஸுக்கு போகிறோம் அப்படின்னா அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார். ஆல்ரெடி பாடி புதைக்க போனாங்களே அந்த டைமில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி இவர் இப்படி பிரச்சனை பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறனே தெரியாது, சரி என்னடா பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம லூக் வந்து இப்போ அவர்னால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக திட்டிடுவாங்க. திட்டோன்னே இப்போ அவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பழி நானே ஏற்றுக்கிறேன், இதுலேயாவது நான் பிரயோஜனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இவர் வெளியே இறங்கி உட்காந்துருப்பார். பஸ்ஸு போக மாட்டார். சரி நான் அவனை இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அந்த பொண்ணு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. சைக்கோ கில்லரும் பாடி எடுத்துகிட்டு போயிடுவார். விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாடி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த இடுகாட்டில். ஃபஸ்ட்டு புதைக்க போனாங்கள அவங்க வந்து ரோட்டில் பார்த்துட்டு லூக் மேலேயும் வந்து லூக்கை பிடிச்சி கொடுத்தாலும் 1 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் தான் சைக்கோ கில்லர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஏடை பார்த்துட்டு ஓ இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் லூக்கை போய் பிடிச்சிக்குவான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற குரூப்பு. அப்போ வந்து அவர் ட்ரானில் வந்து படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. ட்ரானில் வந்து இப்போ இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரோன் மேலே பறக்குது இல்லை, அதில் ஏதோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இவர் சைக்கோ கில்லர் எங்கே பணத்தை தள்ளிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்றவர். அதுக்குள்ளே வந்து இவனுங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஏடை பார்ப்பாங்க, இவரை பிடிச்சி கொடுத்தா 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே மறுபடியும் ரிவேர்ஸ்லேருந்து இவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரை ஊரை சேர்ந்தவங்க வந்து அவங்க அந்த சைடு இருந்து வந்து 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம போலீஸ் வந்துடுவார். போலீஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியோ அவர் அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகி வந்துடுவார். அவரோட நாயும் இருக்கும். அவர் நாய்க்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கிறப்ப லூக் ஃபோன் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி உங்கள் நாய் இங்கே இருக்குது நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்புறம் கரெக்டாக அந்த நாயை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை கொண்டுருவேன் நீ விட்டுரு அப்படின்னு சொன்னேன். சரி போலீஸ் அந்த நாயின் மேலே தானே பாசமாக இருக்கார், சரின்னு விட்டுருவார். விட்டோடனே நம்மளால் என்ன பண்ணுவார், சரி போய் அவனை கொல்லத்தான் போகிறாரு, நம்ம ஆளுக்கு வீரம் வந்துருச்சுன்னு பார்த்தா அங்கே போய் ஃபைட்டில் நம்மளால் அடி வாங்கி கடைசியில் அவன் டென்ஷனாகி கைத்தில் கட்டி தூக்கிடுவான். தூக்குறப்ப சரி முடிய போகுது, ஆள் சாக போகிறாருன்னு நினைக்கிறப்ப நம்ம பஸ் வந்துடும். அது வந்து ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்கும், அங்கே தான் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சண்டை வந்துக்கிட்டு இருக்கும், பாடி ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் வந்துடுவாங்க. பஸ்ஸில் வந்து அடித்து எல்லாம் ஃபைட்டு நடக்கும். ஆள் மத்தியெல்லாம் அந்த சைக்கோ கில்லர்கிட்ட ஃபைட்டுக்கு போவாங்க. எல்லாத்தையுமே அடித்து அனுப்பிச்சுட்ருவார். கடைசியில் நம்ம ஹீரோயின் போவாங்க. இவங்க ஒரு வந்து கராத்தா பழகிட்டு இருப்பாங்க. சரி இந்த பொண்ணை அடிக்க போகுது அப்படின்னு நினச்சி போகிறப்ப கம்பி ஏதோ இப்படி அடிக்கிறப்ப கையை பிடிச்சிருவாங்க. அடுத்தது கம்பி வாங்குறப்ப கையை கொண்டு இப்படி தடுப்பாங்க, நல்லா அடி பிடிச்சிரும். அப்புறம் அவங்களையும் நல்லா பிடிச்சி செமத்தியாக அடிச்சிருவார். இப்போ பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருப்பார். சரி இவராவது அடிப்பார்னு பார்த்தா அவரும் அடிக்க மாட்டார். எல்லாருமே கண்டு பயந்துக்குவாங்க, ஏன்னா சைக்கோ கில்லரில் அதனால பயந்துக்குவாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசியில் எல்லோரும் சேர்ந்து பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ ஹீரோயின் அடிச்சோன்னே வீரம் வந்துடும். போய் ஒரே உதை அடித்து சைக்கோ கில்லர் கீழே தள்ளி எப்படியோ அவங்க 4 பேர் சேர்ந்து பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் சரி எங்கள் அப்பா இங்கே தான் வச்சு அடக்கம் பண்ணணுன்னு அந்த கண்டக்டருக்கு வந்து அவங்க அப்பாங்கிற அந்த பாசமே இப்போ அவங்க அப்பாவை சின்ன வயசுலேயே மிஸ் ஆகிட்டாரு. அந்த இதை பார்த்தோன்னே இவர் தான் எங்கள் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அப்பாவை நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற குப்பை கிடங்கு இருக்கிற பொருளையே வச்சு கடைசி சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போயும் நம்ம சைக்கோ கில்லர் என்ன பண்ணுவார், அந்த கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அவரை கட்டி வச்சுருப்பாங்க. கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் தீயெல்லாம் தள்ளி விட்டு அந்த குப்பை கிடங்கே ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். அப்போயுமே இவருக்கு அந்த பாடி வேணும்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்கிட்டு இருப்பார். கரெக்டாக அங்கே பார்த்தோம் அப்படின்னா போலீஸும் வந்துடுவாங்க. போலீஸ் வந்தோடனே இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கரெக்டாக மாட்டிக்குவார். இதோட வந்து இந்த படம் முடிஞ்சு. இதில் என்ன அப்படின்னா ஒரு சைக்கோ கில்லர் மூவியை ஒரு காமெடி ஜேனரில் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்குது. பேசில் ஜோசப் அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். சிவபிரசாத் அவர் ஃபஸ்ட்டு படம் நல்லா சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து சோனி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். சைக்கோ கில்லர் மூவி ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன்னு இதை எடுத்துக்காதீங்க. சைக்கோ கில்லர் மூவி இந்த அளவுக்கு ஒரு காமெடியாக நான் பார்க்கல இது நாள் வரைக்கும். ஏன்னா சைக்கோ கில்லர் படம் வந்து ஒரே ஜேனர்லேயே தான் போகும். அந்த த்ரில்லிங், அந்த பயம், அந்த மாதிரி இதுலேயே தான் போகும். இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் துரத்துறது, இவர் சைக்கோ போய் கொலை பண்ணுறது, அந்த மாதிரி. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. சைக்கோ கில்லரும் மூவி தான், ஆனால் அதையவே கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஸோ எல்லாருமே சோனி ஓடிடியில் இருக்குது இந்த படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மூவியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.